நம்முடைய தேவைகளை, நம்முடைய நாட்டங்களை எவ்வாறு அல்லாவிடம் பெற்றுக்கொள்வது என்பதனை பற்றி வெறிய வெகு வெகு எளிமையான முறையிலே எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கணிதக்குரியவிலே அல்லாஹ் குரானில் சொல்கிறான், ல இன் ஷக்கர்த்தும் லஜீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுடைய அருட்கொடைகளை, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அதிகப்படுத்துவேன். வலையின் கஃபர்த்தும், ஆனால் நீங்கள் அதற்கு நன்றி செலுத்தாமல் அதற்கு மாறு செய்தால் இன்ன அதாபில் அஷதீத், என்னுடைய வேதனை மிகவும் கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இந்த ஆயத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி, வலையின் ஷக்கர்த்தும் லைன் ஷக்கர்த்தும், நீங்கள் நன்றி செலுத்தினார், ல அஜீதன்னக்கும், உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து விதமான அருட்கொடைகளை நாம் அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆகவே கணித்துக்குரியர்களே, நமக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும் அல்லது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லது நோய் நொடிகள் நீங்க வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அதன் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதாவது நாம் என்ன செய்யணும் சொன்னால், காலையில் என்ன செய்யணும் சொன்னால் 11 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை ஓதிக்கங்க. அதுக்கப்புறம் அலிஃப் லாம் மீம் இது மட்டும் 11 தடவை ஓதிக்கங்க. ஓதிக்கிட்டு லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே எல்லா புகழும், வலக்க ஷுக்குர், நீ கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றேன் என்பதை உள்வாங்கி கொண்டு, அதாவது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எவ்வளோ அருட்கொடை செஞ்சுருக்கான்னு சொன்னால், உங்களுடைய உடம்பு முழுவதுமே அல்லாஹ்வோட அருட்கொடை தான். கண் இருக்கிறது, காது இருக்கிறது, கிட்னி இருக்கிறது. பாருங்கள், கிட்னி ஒருத்தர் சொன்னாங்க, கிட்னி வேலை செய்யலை, புதிய கிட்னி வாங்குறதுக்கு, அதாவது கிட்னியை வாங்குறதுக்கு வெளியிலேருந்து 40 லட்சம் அப்படின்னாங்க. 40 லட்சம் கொடுத்தா தான் கிடைக்கும், அது கிடைக்குமான்னு டவுட் அப்படின்னாங்க. அது எங்கே கிடைக்கும்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. 40 லட்சம் சொல்லிக்கிறாங்க, கிடைக்குமான்னு டவுட் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு கிட்னியுடைய ரேட்டு 40 லட்சம்னு சொன்னால், நம்ம இருக்கக்கூடிய உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளையும் பாருங்கள். ஒரு ஹார்ட் இருக்குது, அந்த ஹார்ட் ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா தரேன்னு சொன்னால் நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஒரு கண்ணை ஒரு 100 கோடி ரூபா சொன்னால் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்போ கோடிக்கணக்கான மதிப்புகள் உள்ள உறுப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரஹமத், கிருபை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் மட்டும் என்னுடைய அருட்கொடைகளை எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. அப்படி அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொன்னால், நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, நான் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாதுங்கிறான். முடிக்கவே முடியாது. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கட்டும், அல்லது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருக்கட்டும், அல்லது நமக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், நீங்கள் சாப்பிடக்கூடிய அனைத்து பழ வகைகள், இவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் ரஹமத், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவனுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. ஆக அந்த அருட்கொடை என்ன செய்ய, நம்ம பழங்களை சாப்பிட்றோம், அது நமக்கு வைட்டமினாக மாறி என்ன செய்யுது, நமக்கு நம்முடைய பிளட்டில் கலந்து அது நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம் தருகிறது. அந்த நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் காற்றாகப்பட்டு என்ன செய்யுது, உள்ளே போய் நம்ம உடம்புக்கு சக்தி தருகிறது. பேட் எனர்ஜி என்ன செய்யுது, கார்பன் டை ஆக்சைடாக என்ன செய்து வெளியாற்றுகிறது. இப்படியாக கோடிக்கணக்கான வேலைகள், அதாவது நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து கோடானு கோடி செல்லுகள் இருக்கின்றன. அந்த கோடானு கோடி செல்லுகளும் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜனும் பிளட்டும் தேவை. அந்த பிளட்டில் தான் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுடைய உணவு இருக்கு இல்லையா, அந்த பிளட்டை கலந்து என்ன செய்யுது, ஒவ்வொரு செல்லுக்கும் போகுது. கோடானு கோடி செல்லுக்கு என்ன செய்யுது, நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு பிளட் மூலமாகவும் நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் மூலமாக போயிட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய வேலை நல்லா செஞ்சிட்ருக்கான்.
அப்போது இதுக்கு நம்ம நன்றி செலுத்தியிருக்கோமா? இல்லை. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்து அதாவது அதை சொல்லும் பொழுது உணரணும். இதை ஸல்லல்லாஹு ஏன் சொல்லணும்னு சொன்னால், நபி சொன்னாங்க, யார் ஒருவர் ஸலவாத்து ஓதி துஆ செய்தா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஏன் சொல்லணும்னு சொன்னால், நபி சொன்னாங்க, யார் ஒருவர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இதை முதல்ல விளங்கிக் கொள்ளுங்கள், அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, வணக்கத்துக்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை, நீ சுப்ஹானக நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக. இதனுடைய அர்த்தம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாவதாக என்ற மாதிரி அவங்கள துஆ செய்கிறோம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ்வும் மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலாத் ஓதுறாங்க, நீங்களும் ஓதுங்க நம்மளை ஏவுகின்றான். அப்போது அல்லாஹ் செய்யக்கூடிய அமல். அப்போது அந்த ஸலவாத் ஓதிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஓதிட்டு அலிஃப் லாம் மீம் ஏன் ஓதுறேன்னு சொன்னால், இஸ்முல் ஆலம் எந்த பேரை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ அந்த பேர் இதில் மறைந்திருக்கிறேன்னு சொன்னாங்க, உலமாக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த இஸ்முல் ஆலம் என்ன செய்கிறோம், போனதை ஓதிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கப்புறம் லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர், லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர், அதாவது அதை புரிந்து கொள்ளும். லக்கல் ஹம்துனா இறைவா உனக்கே எல்லா புகழும், வலக்க ஷுக்குர் உனக்கே அனைத்து நன்றியும், எல்லா நன்றியும் உனக்கு தான், நீ எனக்கு கொடுத்துடக்கூடிய அத்தனை நற்கொலைக்கு நன்றி செலுத்தினு சொல்லிட்டு அதை மனசில் உள்வாங்கி என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி அமைதி. அதாவது சும்மா நாக்கு மட்டும் திக்ரு செஞ்சுக்கிட்டு கல்பு வேற நினச்சா சரியாக வராது. நம்ம கல்பையும் நாக்கையும் ஒருங்கிணைத்து என்ன செய்யணும், அந்த நான் செய்யக்கூடிய அந்த திக்ரு, அதாவது ஒரு அரை மணி நேரம் திக்ரு செய்யணும்னு சொன்னால் அதை உணர்ந்து செய்யணும். உணர்ந்து செய்கிறீங்க, லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர், லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர்னு என்ன செய்கிறீங்க, அதாவது ஒரு 100 தடவை சொல்கிறீங்க, அதுக்கு எண்ணிக்கிறீங்க. அந்த நினச்சிட்டு உங்கள் அல்லாஹ் கொடுத்த நன்மைக்கு நான் நன்றி செலுத்துன்னு நினச்சிட்டு என்ன செய்றீங்க சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அடுத்த துவா செய்யுங்க. துவா செஞ்சுட்டு திரும்ப ஸலவாத்து போன தடவை ஓதிடுங்க. இதே மாதிரி லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் என்ன செய்யணும்னு சொன்னால் 101 தடவை. யாருக்காவது இன்னும் சீக்கிரமே அந்த உதவி வேணும்னு சொன்னால் 313 தடவை ஒதுக்கிங்க. 313 தடவை 313 ஒதுக்கிட்டு என்ன செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை என்னமோ அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு திரும்ப ஸலவாத்து ஓதிட்டு, நிச்சயமாக யா அல்லாஹ் என்னை தேவையை நிறைவேற்றி வைப்பாய் அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு எல்லா புகழும் என்ன செய்யுங்க, இந்த வார்த்தை சொல்லிடுங்க. நிச்சயமாக நான் கேட்பேன், நிச்சயமாக தரக்கூடிய நீ உனக்கு எல்லா புகழும் சொல்லிட்டு என்ன செய்ய முடிச்சிடுங்க. இது காலை மாலை ஓதிட்டு வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் 5 நேரம் தொழுங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி நல்லா துவா செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் நீ தொடர்ந்து இதை கடைப்பிடிச்சிட்டு வாங்க. ஒரு 40 நாள், எதுக்குமே ஒரு கணக்கு இருக்குது, 40 நாளுக்கு முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஏதாவது நீங்கள் எதை கேட்டிங்களோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த கஷ்டம் இருந்துச்சோ அந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும். எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அந்த 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 கடனை அடைக்கக்கூடிய பாதைகள் திறக்கப்படும். எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அந்த நோயெல்லாம் உங்களை விட்டு நீங்கும். ஆகவே இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மை. என்ன சொல்கிறான், வல இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அதுக்கு நன்றி செலுத்துங்கள், நான் உங்களை அதிகப்படுத்துகிறேன். அதுதான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நன்றி செலுத்துறீங்க, அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்குறீங்க, அது நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான், சந்தேகமே கிடையாது. ஆகவே இதை நீங்கள் செய்து அனுபவித்து பாருங்கள், அல்லாஹ் கிருபை செய்வானாக. அது மாத்திரம் இல்லாமல் கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 5 நேரத்தில் தொழுகணும். முக்கியமாக தொழுகை கடைப்பிடிக்கும். ஏன்னா அது ஒரு நன்றி செலுத்துறது தான். 5 நேரம் தொழுகிறது என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி. அதாவது காலைல நீங்கள் ஃபஜர் என்ன செய்ய நைட்டு முழுவதும் அழகான முறையில் தூங்கிட்டு அதுக்கு நன்றி செலுத்தி ஃபஜர் தொழுகிறீங்க. அப்புறம் பகல் வரை வேலை செய்கிறீங்க. வேலை செஞ்ச பிறகு அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தான் அல்லாஹ் தாலா, அதுக்கு நன்றி செலுத்துறீங்க லொஹர். அதுக்கப்புறம் அசர் வரை நீங்கள் என்ன செய்கிறீங்க, 2 வேலை செய்கிறீங்க, அதுக்கு நன்றி செலுத்துறீங்க. அப்புறம் மகரிபு நன்றி செலுத்துறீங்க, இஷாவுக்கு நன்றி செலுத்துறீங்க. இப்படி தொழுகை என்பது ஒரு நன்றி செலுத்துதல். அதாவது பாருங்கள், அல்லது நீங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய சூரா பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன ஃபஸ்ட்டு என்ன வருது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் வானம் பூமியை படைத்து அதை நிர்வகிக்கக்கூடிய அல்லாஹ்க்கு எல்லா புகழும் என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொழுகை என்பது நன்றி செலுத்துறது தான். ஓகேங்களா? அப்போது அதை உணர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய சமயத்தில் அதை வெற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ 5 நேரம் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. காலை மாலை தஸ்பீஹாத்தை உங்கள் வாழ்க்கையில் அங்கமாக கொண்டு வாங்க. அதாவது சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் 100 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. இதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு என்ன செய்யுங்க, காலை மேலே கொண்டு வாங்க. ஏன்னா இன்று இப்போ நிலைமை என்னாச்சுன்னு சொன்னால் எல்லார் கையிலையும் என்ன செய்யுது, ஃபோன் வந்துருச்சு, ஆண்ட்ராய்டு ஃபோன். அந்த ஃபோன் இருக்கிறதுனால இப்போ பிறக்கிறக்குள்ள ஒரு வயசாக இருக்கும், அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்யணும், ஃபோனை கொடுத்துட்டு போயிடும். அப்போ தான் அழுகாமல் இருக்குது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை எல்லா பிள்ளைகள்ட்டையுமே என்ன செய்யணும், எல்லா வீட்டில் 5 பேர் இருந்தாலும் 5 பேருக்கு 5 ஃபோன். ஏன்னா ஸ்கூலில் பாடம் கொடுப்பாங்க, ஃபோன் வேணும், அப்படி எல்லார்ட்டையும் ஃபோன் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் பார்க்கணும்னா ஒரு புது ஃபோன் வந்துச்சுன்னா பழைய தூக்கி ஃபோன் என்ன செய்யணும், புதுசு வாங்கிட்டு போகிறாங்க.
இப்போ அதாவது அப்படி எந்த நேரம் எல்லார்ட்டையும் ஃபோன் வந்த காரணனால, எல்லாருமே என்ன செய்றாங்க, அந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆயி, அந்த நேரங்கள்ல என்ன செய்யுது, ஃபோன் சாப்பிட்டுட்டு இருக்குது. எந்த அளவுக்கு சொன்னா தொழுகை குறைஞ்சு போச்சு, குரான் ஓதுறது குறைஞ்சு போச்சு, திக்ர் செய்றது குறைஞ்சு போச்சு. எல்லாமே குறைஞ்சு போகக்கூடிய அந்த சூழ்நிலைய என்ன செஞ்சுட்டான், ஷைத்தான் கொண்டு வந்துட்டான். இதுக்கு பின்னாடி ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறது. சரிங்களா? அப்போ அதில நன்மை இருக்குது, தீமை அதிகமா இருக்குது. நன்மை 10% சொன்னா தீமை 90% இருக்குது. அவன் என்ன செய்யணும், எல்லாருமே அதில அடிக்ட் ஆகுறதுனால, இந்த நம்ம டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட டயத்த என்ன செய்யணும், டயம் தான் நமக்கு மறுமையிலே நன்மை தரக்கூடியது. மறுமையில ஒரு மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா, சொர்க்கத்தில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஆ கவலைப்படுவான். சொர்க்கத்திலயும் கவலையா? ஆமா. எப்படின்னா, இந்த உலகத்தில அவன் திக்ர் செய்யாமல், நன்மை செய்யாமல் வீணாக்கிய அந்த நேரத்தை பற்றி என்ன செய்வான், கவலைப்படுவான். திக்ர் செய்யாம ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 3 நேரம் இப்ப அந்த ஃபோன பார்த்துக்கிட்டு இருந்த தேவையில்லாத பிரச்சனை பார்த்துருந்தான் இல்லையா? அதை பற்றி கவலைப்படுவான். அப்ப இதே மாரி 1 நாள், 1 வாரம், 1 மாசம், 1 வருடங்கள் ஆச்சு கழிச்சுட்டான்னு சொன்னா, எத்தனையோ மணிக்கணக்கான நேரங்கள வீணாக்கியிருப்பான். அதை நினைத்து கவலைப்பட்டிருப்பான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ, இதை டயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். டயம் தான் உங்களுக்கு பொக்கிஷம். ஆகவே டயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாரி கணவன் செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யுங்க. பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யுங்க. ஆ உற்றார் உணவு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யுங்க. அது மாதிரி ஹலாலான முறையில சம்பாரிங்க. ஹலாலான முறையில சாப்பிடுங்க. இது நன்மையான விஷயங்கள். அது நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்கள். அதே மாரி தீமையான விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது பொய் பேசுறது, புறம் பேசுறது, மத்தவங்க பொருள அபகரிக்கிறது, மத்தவர் பொருள அபகரிக்கிற மாரி கோர்ட்டுக்கு போறது, கேஸ் போடுறது, ஆ அது மாத்திரம் இல்லாம செய்வன செய்றது, மது குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, போதை மருந்துக்கு அடிமையாகிறது. இந்த மாரி தேவையான அதாவது கெடுதியான நன்மைக்கும் நமக்கும், நம்ம குடும்பத்துக்கும், இந்த சமுதாயத்துக்கும் தீமை தரக்கூடிய தீமையான விஷயத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அப்போ நன்மையை செய்யுங்க, தீமையை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாம நன்மையை ஏவி தீமையை தடுங்கள். நபி சொன்னாங்க, யாரெல்லாம் நன்மை ஏவி தீமை தடுகிறாங்களோ அவங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். நபி சொன்னாங்க, யாரெல்லாம் நன்மை ஏவி தீமை தடுக்கவில்லையோ அவங்களுடைய அதாவது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அந்த சமயத்தில அவங்க துஆ செய்வான், அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்புறம் என்ன அர்த்தம்னு சொன்னா, நன்மை ஏவி தீமை தடுக்கும் காலமெல்லாம் அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக வெண்மைக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இறைவன் பக்கம் கொண்டு வாங்க. அதான் வெற்றிக்கு அது வழி. அது மாத்திரம் இல்லாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கரெக்ட்டா நீங்க 41 நாள் விடாம போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.